ஹாய் வணக்கம். என்னோடய பேர் அருணா. நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். சசிரேகா மேடத்தோட மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எனக்கான ஒரு அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த ப்ளூ பிரிண்ட்டு என்னோடய லைஃபைவே சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் டாக்டர் சசிரேகா மேடம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இருந்தேன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் இடையில் நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சசிரேகா மேடம். அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிற ஸ்கில்லை நான் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்த இன்றைக்கி நான் ஒரு லைஃப் கோச்சாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் சசிரேகா மேடம் தான். ஸோ இந்த நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபைவே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே காத்திருக்கு. ஸோ நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் லைஃப் கோச் படிங்க. நீங்கள் வளர்ந்து வர்றது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி வர்றவங்களையும் நீங்கள் வளர வச்சு வாழலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வெற்றிவேல் ஃப்ரம் காஞ்சிபுரம். இன்னைக்கு டாக்டர் சசிரேகா மேம் கூட 1-to-1 கால் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. வாழ்க்கையில நான் அடுத்ததா என்ன செஞ்சா மேல வரலாம் அப்படிங்கறத தான் மேம் கூட இந்த 1-to-1 கால்ல டிஸ்கஸ் பண்ணேன். இதை வெறுமனே டிஸ்கஸ்னு சொல்லிட முடியாது. இது என்ன பத்தின ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் தான் சொல்லணும். அவங்க முந்தின நாளே எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருந்தாங்க. அதுல மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருந்தது. அந்த 25 கொஸ்டின்ஸும் வெறும் கொஸ்டின்ஸ் இல்ல, அது என்னோட கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஆராய்ஞ்சு என்னோட எதிர்காலத்தை நான் விரும்புறபடி எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் சொல்லணும். இந்த அனாலிசிஸும் 2 விதமா இருந்தது. ஒன்னு என்ன பத்தின என்னோட கண்ணோட்டம், இதுல என்கிட்ட என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, என்ன தடைகள்லாம் இருக்கு, நான் ஏன் வாழ்க்கையில இன்னும் முன்னுக்கு வராம இருக்கேன் அப்படிங்கிற காரணங்கள் அடங்கியதா இருந்தது. இன்னொன்னு மேமோட என்ன பத்தின கண்ணோட்டம், இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. எனக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கு, அதை வச்சு என்னோட வாழ்க்கையை எப்படி குரோ பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன, அதுக்கான வழிமுறைகள் என்னென்னங்கிறத தெளிவா அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு புது தெளிவையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா என்னோட இலக்குக்கான சரியான பாதையை போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க போட்டு கொடுத்த பாதையில இனி பயணம் பண்ண வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை. நன்றி. ஹாய், என்னோட பேர் சக்திவேல், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர். இந்த வாய்ப்பினை கொடுத்த டாக்டர் சசிரேகா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். சார், எல்லாத்துக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு சார். கனவுகள், லட்சியம், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான லைஃப், அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய நபர்களை நானும் ஒருத்தன். அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர் சசிரேகா மேடம் மூலிமா 1-on-1 கால் அட்டன் பண்ணேன். என்னுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படின்னா ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். ஒரு லட்சிய பாதை, எனக்குன்னு ஒரு லட்சிய பாதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு பிளைண்டான ஒரு ஆள் அவருக்கு பார்வை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பாசிட்டிவான மைண்ட் செட் அமைஞ்சு இப்போ அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். தேங்க்யூ மேடம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சசிரேகா மேடம் அவர்களுக்கு நன்றி. எனக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்ததுக்கும் நன்றி. சசிரேகா மேம் கால் 1-to-1 கால் அட்டன் பண்ணேன். அதில் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட நான் வேறு ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஒர்க் பண்ணேன், என் ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது, அந்த மாதிரி ஜென்ரலாக என்னுடைய லைஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 10 minutes or 15 minutes டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அவங்க ஜஸ்ட் பேசிகிட்ருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த 15 minutes என்னை ஃபுல்லாக கேதர் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பாசிட்டிவாக இருக்குது, என்னுடைய ஸ்ட்ராங் என்ன, அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய பாசிட்டிவ் வச்சு எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு 15 minutes என்ன
பேசிகிட்டு இருந்ததை பேஸ் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட்டே எடுத்து கொடுத்துட்டாங்க. உங்களுடைய பிஸ்னஸை இப்படியெல்லாம் கொண்டு போனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு 15 மினிட்ஸ் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க என்னை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து நான் எப்படியெல்லாம் கிளாஸ் எடுக்கணும், எப்படியெல்லாம் மூவ் பண்ணால் வந்து என்னால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அந்த மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் தங்க பாரதி. நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டே பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் எந்த ஃபீல்டில் போகணும்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். பல ஃபீல்டில் போயிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் டாக்டர் சசிரேகா மேம் கிட்ட 1-to-1 கால் அட்டன் பண்ணேன். அவங்க ஒரு கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசினாங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் என்கிட்ட பேசினாங்க. என்னை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிது. ஆக்சுவலாக நான் என்ன குழப்பத்தில் இருந்தேன், என்ன பண்ணணும், எந்த வழியில் போகணும் தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அவங்க பேசினதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலை போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும், நீங்கள் பல இது பண்ணாதீங்க, இதுதான் உங்களுக்கான கரெக்டான வே அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டினாங்க. அந்த கரெக்டான வே காமிச்சதுக்கு மேம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ மேம். இப்போ தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டே செஷன் அட்டென்ட் பண்ணேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இன்றைக்கி மேம் சொல்லி கொடுத்ததுல ஃபஸ்ட்டு நான் என்ன மாற்றிக்கணும்னு சொன்னாங்க. இதில் நான் என்ன மாற்றிக்கிட்டு இப்போ மேம்க்கு அனுப்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்றைக்கி ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்தது. என்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும், நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து நான் நெக்ஸ்ட் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கேன். இதுவும் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. சீக்கிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டா பேஜ், யூடியூப் பேஜில் நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா ஆக்ஷன்ஸும் எடுப்பேன் மேம். சோஷியல் மீடியா பார்ட்னரும் ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். Hi, this is Sri Priya Raman. I am so happy to be a part of this life coach community by Dr. Sasireka ma'am. I was willing to become a life coach long back, but I couldn't find a proper platform. Now I have found one. Thank you ma'am. After attending the Women Empowerment Masterclass and one-to-one session with Dr. ma'am, I am feeling more confident to start my career as a life coach. And today, after attending this Kickstarter call with ma'am, I am so excited to start my career. Ma'am has cleared all my doubts so beautifully, and it was an inspiring session. Thank you so much ma'am. I saw your advertisement in Facebook and joined this course. And regarding my blueprint, I am so thankful to you ma'am for presenting my blueprint so beautifully. Even I wouldn't have been able to express myself in detail. You have done a great job. Thank you so much ma'am. Thank you. என் பேர் ஸ்ரீதேவி. மேடமோட 1-to-1 செக்ஷனில் இன்றைக்கி நான் அட்டன் பண்ணேன். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. மேடம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பேச தான் எனக்கு தெரிஞ்சது எனக்குள்ளே என்ன டேலண்ட்ஸ் இருக்குது, அதை நான் எந்தளவு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் எந்தளவு பொட்டன்ஷியல் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெளிவாக புரிய வச்சாங்க. பொறுமை அவங்க டைம் நிறையா கொடுத்து எனக்குள்ளே இருக்க திறமைகளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொன்னாங்க. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு மேம். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் செஷன் மேம். Thank you. I want to express my heartfelt gratitude to Sasireka for guiding me in refining my niche and helping me design a solid business together. Your insights have been invaluable in laying the foundation for my business, and I'm looking forward to more such inspiring collaborations in the future. Thank you for your incredible support. Hi friends, நான் உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு அங்கேருந்து மூவ் பண்ண முடியாமல் ஒரு லைஃப்பில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ரிப்பீட் மோட அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரியான ஒரு தோணல். என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் லெவல் நம்ம போவோமா போக மாட்டோமா, இது எங்கே எடுத்துகிட்டு போய் விடும், இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸு என் மைண்டுக்குள்ளே. ஸோ அப்படி ஒரு சிக்கி போன ஒரு தருணம், எந்த முடிவும் ஒரு தெளிவாக எடுக்க முடியாத ஒரு தருணம். அப்படி ஒரு சிக்கி போன தருணத்தில் ஏதோ ஒரு மின்னல் ஒளி மாதிரி
எனக்கு ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு அழகான தேவதை நான் கையை பிடிச்சி நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு தருணம். ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். அத என்னோட வாழ்க்கையில் நடந்தது, உங்க வாழ்க்கையிலும் நடக்கும். ஏன்னா அவங்க வானத்திலிருந்து வந்த தேவதை இல்லை, நம்ம பூமியில பிறந்த. அவங்கள பத்தி சொல்லணும்னா டாக்டர் சசிரேகா மேம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைஃப் கோச். அவங்க தமிழில் லைஃப் கோச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அவங்க நமக்கு நாம யாருன்னு புரிய வைக்கிற ஒரு தருணம், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக, ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த தருணமே வேறங்க. ஸோ என்னோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தி என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றி அதுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு அழகான ப்ளூ பிரிண்ட் கொடுத்த மேம்க்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.